இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். என் பிள்ளைகளே, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன் பாஸ்டர் மனுஷனை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கணும்? மனுஷனை ஏன் நம்பக்கூடாது? ஏன்னா மனுஷனை பத்தி நமக்கு தெரியும், ஆனா மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த இவனா நல்ல பையனே அப்படின்னு நமக்கு என்ன செய்யும் தெரியும், ஆனா இவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு என்பது தெரியாது. அதனாலதான் மனுஷரை குறித்து இப்ப யோதாசு என்னை பின்பற்றுகிறவன் என்று இயேசுவுக்கு தெரியும், ஆனா அவனுக்குள்ள என்ன ஆவி போகுதுங்கிறது அதையும் தெரியும். அதனாலதான் இயேசு சொன்னார், மனுஷனை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்க வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள், அப்போ மனுஷங்கள் அநேகம் உண்டு, ஆனா மனுஷனை குறிக்கிற ஆவி எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். யோவானுக்கு ஆவியை பகுத்தறியக்கூடிய வரம் இருந்ததுனால அவர் நமக்கு எழுதியிருக்கிறார், பிரியமானவர்களே, அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவது போல நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது என்று எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் இது தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அப்போ மனுஷனை நமக்கு தெரியும், ஆனா மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. இப்ப இங்க இருந்து பாஸ்டர் புகழ்வான், பொதுவா சொல்லுது, வெளியே போய் இப்ப இங்க இருந்து பாஸ்டர் நல்லவர், வல்லவர், பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவன்மா, வெளியே போய் அவரா ஒரு அளவுக்கும் ஆக மாட்டார், ஆகுனா என்னையே சொல்லுதார். அப்ப மனுஷனை நமக்கு தெரியும், ஆனா மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. மனுஷனாலே எல்லாரும் மனுஷங்க தான். ஃபர்ஸ்ட் அவனுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும்னா, அதான் நான் சொன்னேன், நாசியில சுவாசம் இருந்தாலே மனுஷங்க. எல்லாருக்கும் எச்சரிக்கையாய், ஏன் பாஸ்டர் எல்லாத்துக்கும் எச்சரிக்கையா இருக்கணும்? 39ஆம் சங்கீதம், நான் சீக்கிரம் முடிச்சிருவேன், 6ஆம் வசனத்தை வாசிங்க. 39ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். அப்ப மனுஷன் தான், அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? வேஷம் இருக்கு, அது தெரியுமா? அதனாலதான் இயேசு சொன்னா, எல்லாமே ஆட்டுத்தோலை போட்டு தான் போகும். ஆட்டுத்தோலை போட்டு போகுது என்று நினைச்சு ஆட்டுக்குட்டின்னு சொல்லிடக்கூடாது. உள்ளேயும் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க வந்தாங்க, ஆனா யோவானுக்கு தான் தெரியுது எது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, எது விரியன் பாம்பின் குட்டின்னு. ஆனா எல்லாரும் மனுஷங்க தானே வந்தாங்க. இயேசு மனுஷனா தான் நடந்து போனார். அந்த இயேசுவை பார்த்து சொன்னா, ஏதோ இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இப்ப ஞானஸ்தானம் எடுக்க மனுஷங்க தான் வந்தாங்க. அந்த மனுஷனை பார்த்து யோவான் சொல்றார், அவனே என்ன எடுக்க வந்திருக்கான்,
ஆனா அவனை பார்த்து யோவான் சொல்றா, இவர்கள் விரியன் பாம்பின் குட்டிகளே. அப்ப மனுஷனை தெரியும், மனுஷனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டு நமக்கு தெரியாது. அதனாலதான் மனுஷனுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏன்னா சாத்தான் அதிகமாய் உபயோகப்படுத்துவது யார் ஆனால் மனிதனை. ஜெயசுலன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறக்கூடாது என்று, அல்லது ஏஞ்சலக்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறக்கூடாது என்று ஜெயசுல அண்ணனையே அவன் பயன்படுத்தலாம். உதாரணம், ஜெயசுல அண்ணா ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறக்கூடாது என்று சாத்தான் அறிஞ்சி ஏஞ்சலக்காவையே அவன் பயன்படுத்தலாம். இங்க மனைவி, கணவன், பிள்ளை, குட்டி, தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, பெரியப்பா, மாமா, சித்தப்பா அதெல்லாம் சொல்லப்படலை. மனுஷனுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு யாரும் தடையாக சாத்தான் பயன்படுத்தலாம். உண்மை, யாரையும் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் என் கணவரையுமா, உண்மையை சொன்னா அவரை தான் அவன் பயன்படுத்துவான். ஃபர்ஸ்ட் என் மனைவியுமா, உண்மையை சொன்னா அவங்கள தான் பயன்படுத்துவான். அவர் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு உங்களை விட, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை விட சாத்தானுக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களை பத்தி கத்தரை விட அதிகமா ரெண்டாவது தெரிஞ்சவங்க யாரு? சாத்தான் தான். இப்ப யோசுவா ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற விடாதபடிக்கு இவனையும் சாத்தான் பயன்படுத்தலாம். சில பிள்ளைகளை பார்த்தீங்களா, நல்லா கவனிச்சுட்டு இருப்பான், பக்கத்துல இருந்து சுரண்டுவான், அவனை கவனிக்க விட மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவனை கவனிக்க விடாதபடிக்கு எங்க இருக்கு சாத்தான் யாரை பயன்படுத்தான்? பக்கத்துல நீங்க சில பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க, நான் அந்த பிள்ளை நல்லா கவனிக்கும், பக்கத்தில் உள்ளவன் இல்லை இங்க பாரல அங்க பாரலாமா. அப்ப நாம புரியணும், அவனுக்கு இவன் தான் தடை. அதனாலதான் இயேசு சொன்னா மனுஷனுக்கு எச்சரிக்கையாய் இருங்க. அப்ப மனுஷனுக்குரிய ஆவியை அறியணும்னா என்ன வேணும்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுங்க, அதுல 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே. ஒரே ஆவியா இருக்கணும். குடும்பம் ஆகட்டும், சபை ஆகட்டும், உள்ள ஒரே ஆவி இருந்தாதான் அந்த ஸ்பிரிட்டு வேலை செய்யும். குடும்பத்துக்குள்ளேயும் ஒரே ஆவி இருக்கணும். அவனுக்குள்ள நல்ல ஆவியும் இவனுக்குள்ள கொட்டாவியும் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட கெட்ட ஆவி இருந்தா குடும்பத்தில் என்ன வராது? சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் இருக்காது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். இந்த வரம்தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஆவியானவதான் கொடுக்க. ஆனா ஆவியையே பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் இருக்கான், அந்த வரம் வேணும். மிந்தி ஐயா என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த வரம் வாங்கணுமாங்க. இந்த வரம் அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யணும்? ஆவியை பகுத்தறியக்கூடிய வரம் ரொம்ப மெயின். என்ன வேணும்? இது எதுக்கு பாஸ்டர் வேணும்? எனக்கு ஏன் ஆவியை பகுத்தறியக்கூடிய வரம் வேணும்? 7ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆவியினுடைய அனுக்கிரகம் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய புரோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய புரோஜனத்துக்காக தான் அந்த வரம் வேணும். நமக்கு அந்த வரம் இருந்தாதான் பக்கத்துல உள்ளவனுடைய ஆவி என்ன ஆவின்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவன் நல்லா தானே இருக்கான், அவனை ஏன் அப்படி சொல்லுதீங்க? ஐயா, அவன் நல்லா தான் இருக்கான், உள்ள இருக்கிற ஆவி சரியில்லையே. அந்த ஆவி, அந்த வரம் வேணும். எந்த வரத்துக்காக நீங்க ஜெபிக்கீங்களோ இல்லையோ, இந்த வரத்துக்காக ஜெபிங்க. அதான் எல்லா ஆவியையும் நம்பாமல் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். எந்த வரம் வேணும்? ஆவியை பகுத்தறியக்கூடிய வரம் வேணும். கண்டிப்பா அது வேணும். அது இருந்தாதான் உங்களை காத்து கொண்டு பரலோகத்துக்கு போக முடியும். இப்ப இந்த ஆவியை கண்டுபிடிக்கணுமானால் நாம ஒரு புஸ்தகத்துக்கு வரணும். அந்த புஸ்தகத்துக்கு பேரு தானியேலின் புஸ்தகம். அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னது? தானியேலின் புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஒரு ஸ்கேனிங் புஸ்தகம். எனக்கு அத்தை சொல்லி தந்தது. இந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்? ஒரு ஸ்கேனிங் புஸ்தகமா. அப்போ நம்ம இப்போ நல்லா இருக்கோம், ஃபுல் பாடி செக்அப் பண்ணி பாருங்க. அப்பந்தான் உள்ள என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நமக்கே அப்பந்தான் தெரியும். ஓஹோ, எனக்கு சுகர் இருக்கு, ஓஹோ எனக்கு ப்ரெஷர் இருக்கு, ஓஹோ எனக்கு ஹார்ட்டு வீக்கா இருக்கு, ஓஹோ சைடில் நுரையீரல் கொஞ்சம் அப்படின்னு தெரியும். ஃபுல் செக்அப் பண்ணாதான் நம்ம என்ன நினைப்போம், நல்ல பலனா இருக்கு நல்ல. ஆனால் ஃபுல் செக்அப் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு ஓட்ட உடசல் இருக்கும். இதே போலதான் தானியேல் என்கிற புஸ்தகத்துக்குள்ள போனாதான் நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு, மற்றவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியும். இந்த தானியேல் என்கிற புஸ்தகம் ஒரு ஸ்கேனிங் புஸ்தகம். அந்த புஸ்தகத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஸ்கேன் பண்ணோம், இப்படி ஒரு மிஷினில் வைப்பாங்க, ஓகே உள்ள போகும், உள்ள போயிட்டு திரும்ப அதே மாதிரி தான் இந்த தானியேல் புஸ்தகக்குள்ள போனாதான் நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு, மற்றவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? இந்த தானியேல் யாரு? ஒரு வாலிபன். தானியேல் எப்போ நீங்க கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விடணும் என்று நினைக்கும் போது, இப்ப ஜெயச்சலனே இருக்காங்க, நான் இனி ஜபம் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் எடுக்காங்க. ஆனா சாத்தானுடைய டார்கெட் எங்க வரும்னா, இனி அவரை ஜபம் பண்ண. ஏன்னா இயேசுக்கு அடுத்து இவங்க தீர்மானம் பண்றது சாத்தானுக்கு தெரியும். இனி என் குடும்பத்தை ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறி கொண்டு போகணும்னு இங்க நினைக்கும் போது சாத்தான் அங்க வேலையை ஏதாவது கொண்டு வருவான். சோழி முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. என்ன சோழி? அங்க வேலையை ஆரம்பிச்சிருவான். எப்போ? இங்க வைக்காட்டில் உனக்கு என்ன இருக்கு? வேலை இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போற? எங்க உண்மையை தான் சொல்றேன், இது உங்களுக்கு தெரியாது, சாத்தானுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அப்பதான் தீர்மானம் பண்ணிருப்பீங்க, என் குடும்பம் ஆவிக்குரிய ஜீவத்துல முன்னேறி வரணும். ஆனா சாத்தான் என்ன செய்வான்? இப்போ இவன் நீ தானியேல் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும்னு ஒரு தீர்மானம் வந்தார். தீர்மானம் பண்ண உடனே என்ன வந்தது? தானியேல் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும். இது ஒரு தானியேலுக்கு ஒரு சோதனை. எப்போ அந்த சோதனை வருதுன்னா, கர்த்தாவே நான் உமக்காக வாழணும், கர்த்தாவே நான் உமக்காக வைராக்கியமா நிக்கணும்,
கர்த்தாவே எந்த சூழ்நிலை உம்மை விட்டு பின்வாங்க கூடாது என்று தானியேல் தீர்மானம் பண்ணும் போது அங்க சாத்தான் ராஜாவை பயன்படுத்தி ஒரு சோதனைய கொண்டு வந்தான். எங்க கைய வச்சார் சாத்தான்? அஸ்திவாரத்துல கைய வச்சான். இந்த சோதனை எப்போ நல்ல கவனிங்க, நம்ம எப்போ கர்த்தருக்காக நிக்கணும்னு வாஞ்ச வருதோ அப்பந்தான் குடும்பத்துல சில இல்லாத சூழ்நிலை வரும். நீங்க எப்போ தான் குடும்பத்தை சர்ச்சுக்கு நேரா தினமும் போகணும், நானும் போகணும் அப்படின்னு தீர்மானம் வந்தீங்களோ அப்பந்தான் சாத்தான் யார் மூலனாலும் கிரியை செய்வான். அங்க போகாத, ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்க போனாம்னா இவன் வளருவான், இங்க போனாம்னா இவன் பயன்படுவான், இங்க போனாம்னா இவன் கர்த்தருக்காக பிரகாசிப்பான் என்பது யாருக்கு தெரியும்? அதனால அங்க வர விட மாட்டான். அங்க வர ஒரு சோதனைய கொண்டு வருவான். இப்ப சோதனை வந்தது, தானியேல் என்ன செய்யணும்? நம்மனா என்ன செய்வோம்? இதுதான் வாய்ப்பு, ராஜாவுடைய போஜனம், வெளுத்து கட்டிடணும், திராட்சை ரசம் நல்ல டேஸ்டா இருக்கும். என்ன செய்யணும்? உட்காந்து சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த வேலையை நெவர் நெவர். சாத்தாய் ராஜா மூலமும் கிரியை செய்வான். இப்ப இந்த சோதனையில தானியேல் என்ன செய்திருக்கணும்? ஐயா ராஜாவினுடைய கட்டளை அவன் எங்க கொண்டு வரான்னு பாருங்க. சாத்தான் எதை இவன் எதை இதை மீற முடியுமா அங்கதான் சாத்தான் கொண்டு வரான் பாருங்க. இப்ப நம்ம சில பெண்கள் இருப்பாங்க, என் கணவர் சொன்னா நான் மீறவே மாட்டேன் பாஸ்டர், அவர் வேலைக்கு போகணும்னு சொன்னா. சாத்தானுக்கு தெரிஞ்சிட்டு இந்த அம்மா பாஸ்டர் சொல்றதை விட கணவர் சொல்லதான் கேட்க. உடனே சாத்தான் கனவுக்குள்ள போய், எம்மா நீ ஆலயத்துக்கு போனது போதும், அங்க வேலை இருக்கு, வந்து வேலைய பாரு. சோழி முடிஞ்சது. இந்த அம்மா ஆவிக்குரிய ஜீவியமும் போயிட்டு அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் சோழி முடிஞ்சது. நான் இது நாட்டுக்கு சொல்லல, உண்மை. சாத்தானுக்கு தெரியும் நீங்கள் தீர்மானம் பண்ணுவது. இன்னைக்கு நான் வேதம் வாசிக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க, அன்னைக்குதான் உடம்பு ரொம்ப வலிக்கும். உடனே கத்தாவி சாயங்காலம் வாசிக்கேன், அன்னைக்கு தான் சாயங்காலம் ஒரு வேலை வரும், அன்னைக்கு சோழி முடிஞ்சது. என்ன செய்வோம்? வேதம் வாசிக்கலையே. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன செய்ய? சாத்தானுடைய தந்திரம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் நீங்க ஜெபம் பண்ணா முன்னேறுவீங்க. இப்போ ஜெயசலனும் சிந்தானும் இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணா முன்னேறுவாங்க. யாருக்கு தெரியும்? ஆனா சாத்தா என்ன செய்ய மாட்டான்? பார்வோன மாதிரி வேலையை டைட் ஆக்குவான். ஏன்னா இவங்க பழுகி பெருகுவாங்கன்னு பார்வோனுக்கு தெரியும். அதனால பார்வோன் என்ன செய்வான்? வேலையை கொடுப்பான். பார்வோனுடைய வேலையே என்னது? இவன் பழுகி பெருகி வெளியே போகக்கூடாது. போனோம்னா இவன் மூலம் அநேகர். அதான் பார்வோனுக்கு தெரியும். பார்வோன் வேலையை இன்னும் கடினப்படுத்துவான். ஆனா இது நமக்கு தெரியுமா? அவர் சொல்லுவாரு, அவருக்கு வேற, நீயும் அவர் சொல்றதை கேட்டு என்ன செய்யாத. உண்மை. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சாத்தான் எந்த வழியிலையும் என்ன செய்வான்? இப்ப இந்த சோதனையில தானியேல் என்ன செஞ்சார்? போய் வேண்டிக்கோ. நாம சொல்லுவோமா? இப்ப ஒருத்தங்க எப்ப நீ சர்ச்சைக்கு போகாத வேலைக்கு வான்னு சொன்னா நாம அவங்ககிட்ட போய் வேண்டிக் கொள்ளுவோமா? நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? சரி நான் எங்க போறேன், வைக்காட்டுக்கு. ஆனா இங்க தானியேல் என்ன செஞ்சார்? 8ஆம் வசனத்தை வாசிங்க.
தானியேல் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தீர்மானம் பண்ணனால்தான் சாத்தான் கைய வைக்கான். தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எங்க போறார்? எப்பா என்னால இதை சாட முடியாது. அப்ப எதுவா இருந்தாலும் கர்த்தருக்காக யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட வேண்டிக் கொள்வது ரொம்ப நல்லது. அது நம்மளுடைய தீர்மானத்தை தொடுமானால், நம்முடைய ஸ்பிரிச்சுவலா அது தொடுமானால் அவங்ககிட்ட உடனே சொல்லிடணும். ரொம்ப நல்லது. பாஸ்டா இருக்கட்டும், பூஸ்டா இருக்கட்டும், சொல்லிடணும். அவர் நீ தான் போடணும் சொல்லியிருந்தாருன்னா நான் அங்கேயே கால நாள் வந்திருப்பேன். ஏன்னா எனக்கு எது முக்கியம்? ஆவிக்குரிய ஜீவியம் முக்கியம். ஆமா ஐயா, அது என் தீர்மானத்தை தொடர மாதிரி இருந்தா நம்ம அது யாரா இருந்தாலும் சொல்றது நல்லது. இல்லை என்னால வர முடியாது, நான் இன்னைக்கு வேலைக்கு இங்க இவனை இப்பதான் வேலைக்கே சேர்த்துருக்காங்க, உங்க பாணியிலே வரேன். இவனை இப்பதான் வேலைக்கே சோதனை. இந்த சோதனை அவன் என்ன செய்யணும்? கீழ்பட்டு தான், இல்லைன்னா வேலை. ஆனா அவனுக்கு அது ஏதாவது கவலை இருந்ததா? இப்பதான் வேலையில சேர்ந்துருக்கான். அதுவும் ட்ரைனிங் தான். இப்போ 3 வருஷம் இவனை வளர்க்கணும். அந்த ட்ரைனிங்ல இவன் அவன் சொல்ல கேட்டுதான் என்ன செய்தான் ஆகணும், நடந்தாகணும். இப்போ யாராவது என்கிட்ட வந்து கேட்டாலும் நான் ஆமாப்பா அப்படி சொல்கிறேன். ஏன்னா அவன் மனசு எப்படின்னு தெரியாது. அவன் ஒரு வேளை ஐயா நான் என் வேலை போயிருமே, இவர் எதுவும் கெடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பான். அதை நானே போய் கெடுத்துடக்கூடாது. அவன் தீர்மானம், அவனுடைய வைராக்கியத்தை பொறுத்தது. இப்போ தானியலுக்கு இப்போ தான் 3 வருஷம் வேலை இருக்குது, ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கில் இவன் இதை செஞ்சாதான் வேலைக்கு போக முடியும், அடுத்த உயர்வுக்கு போக முடியும். இப்போ நம்மனா என்ன செய்வோம்? வேற வழியே இல்லை பாஸ்டர், நான் இதை செஞ்சாதான் எனக்கு வேலை கிடைக்கும் பாஸ்டர். நம்ம என்ன செய்வோம்? அந்த அன்னைக்கு போய் தலையை கொடுப்போம். தலையை கொடுத்தா தலை இருக்கும், ஸ்பிரிச்சுவல் போயிடும், ஆவிக்குரிய ஜீவியம் போயிடும். ஆனா தானியேல் சொன்னார், பிரதானியே உங்ககிட்ட வேண்டிக் கொள்ளுதேன். என்னது? தயவு செய்து இதை எனக்கு, தயவு செய்து எனக்கு திராட்சரசமும் ராஜபோஜனமும் எனக்கு தராதிங்க. ஏன்னா எனக்கு பருப்பும் பச்சை தண்ணி மரக்காய்கறியை தாங்க. சோதிச்சு பாருங்க, என்ன அதுல சோதிச்சு பாருங்க, இதுல சோதிக்காதீங்க. எவ்வளவு வேண்டிக் கொள்ளுதான். நம்ம போய் வேண்டி கொண்டாதான் கர்த்தர் அவனுடைய கண்கள்ல நமக்கு தயை கிடைக்க பண்ணுவார். நம்ம இங்க இருந்துகிட்டே கர்த்தாவே அவன் உள்ளத்துல பேசும். யார் உள்ளத்துல? இவன் போய் கேட்க மாட்டான், பாஸ்டர் எனக்கு இது என் ஸ்பிரிச்சுவலை பாதிக்கும் கேட்க மாட்டான். நேரம் என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவார். அதான் தானியேல பண்ணியிருப்பானே. தானியேல் நம்மளை விட ஜப வீரர், நம்மளை விட ஜப வீரர். ஆனா அவரே போய் வேண்டிக் கொள்ளுதார். யார்கிட்ட? பிரதானிட்ட. நம்ம போவோமா? நான் யாரு தெரியுமா? அக்னியே இறக்குவேன், மலையை சரிப்பேன். அவனுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குன்னு அர்த்தம். அதே பெரிய ஆவி. இவனுக்குள்ள நல்ல ஆவி இருந்தது, அதனால தான் போய் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டனால என்ன நடந்தது? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கார். முதலாவது கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணார், ரெண்டாவது பிரதானிட்ட போய் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதுனால கர்த்தர் இவனுக்கு என்ன கிடைக்க பண்ணார்? தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இது ஸ்பிரிச்சுவலா பாதிக்காது. என்கிட்ட ஸ்பிரிச்சுவலை பாதிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நீங்க அது கிட்ட போகாம இருப்பது நல்லது. புரியுதா? ஐயா வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் தான் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்லேயே இந்த சோதனை.
அப்போ இவன் எங்க நம்மனா கத்தருக்கா நிற்போமா? ஃபர்ஸ்ட் வேலை வேறும் உடனே அப்போ உள்ள அம்மா அப்பாலாம் டிஃப்ரெண்ட். என்னது இல்லை வேலைக்கு போ, வேலை இல்லைன்னா போயிரும்ல, ஒழுங்கா வேலைக்கு போல உன் ஆவிக்குரிய ஜீவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, எங்கே போல வேலைக்கு போகலாம்பாங்க. அந்த தானியேலுடைய பெற்றோர் எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பாருங்களேன், கொஞ்சம் யோசிங்களேன். தானியேல் என்ன யோசித்துருக்கணும்? ஐயோ இந்த 3 வருஷம்தான் ட்ரைனிங், இந்த ட்ரைனிங்லேயே என் வேலை போயிருமே, இதை சாப்பிடலைன்னா, இந்த திராட்சை ரசத்தை நான் குடிக்கலைன்னா என் வேலை போயிருமே, ராஜா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரேன்னு நினைக்கணும். ஆனால் தானியேல், கர்த்தாவே நான் உம்மை விட்டு விலகக்கூடாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி பிரதானியின் இடத்துல போறார். கர்த்தர் பிரதானிகளுடைய கண்களில் தயவும் இரக்கமும். அப்போ நம்ம எப்போ முன்னேறணும்னு நினைக்கமோ அப்பந்தான் சோதனை வரும். அதனால தான் இயேசு சொன்னார், சோதனையை சகிக்கிற மனுஷன், சோதனையை சகிக்கிற மனுஷன். நீங்க கர்த்தருக்காக நிற்கும் போது, கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கும் போது, கர்த்தருக்காக முன்னே இப்போ நல்ல கவனிங்க, யோசேப்பு கனி தரும் செடி. இப்போ இவன் கொடி படரணும், என்ன வச்சுட்டான்? சுவரை கட்டிட்டான். என்ன வச்சுட்டான்? ஆனாலும் யோசேப்பு, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க தான் காத்துக்கொள்ளணும். சாத்தான் யார் மூலமும் எந்த ரூபத்திலையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வருவான். பாம்பு வேஷத்துலையும் வரலாம், சர்ப்பத்தின் வழியாகவும் வரலாம், எது வழியாகவும் வரலாம். இவன் எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலை காக்கிறவன் என்பதை கர்த்தரை விட ரெண்டாவது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? சாத்தான். அதனால்தான் சாத்தான் அங்க தொடுதான், தீர்மானத்துல தான் தொடுதான். பாருங்க எங்க தொட்டான்? இவன் குடிக்க மாட்டான்னு தெரியும், சாப்பிட மாட்டான்னு தெரியும், தெரிஞ்சே தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை சோதிப்பாங்க, தெரிஞ்சே தான் சொல்லுவான் சாத்தான். உண்மை. இவன் சாப்பிட மாட்டான்னு தெரியுமா தெரியாதா? குடிக்க மாட்டான்னு தெரியுமா தெரியாதா? நீங்க நல்லா பாருங்களேன், நம்ம ஒரு இடத்துல போய் சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், ஆனா அங்க நம்மகிட்ட தான் வந்து அவங்க தெரிஞ்சே கேட்பான், கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். சொந்தக்காரனுக்கே தெரியும், அவனே வந்து கேட்பான் கொஞ்சம். உடனே நம்ம என்ன சொல்லுவான்? நான் தான் சாப்பிட மாட்டேன்னு தெரியுங்களா? ஏன் தெரியுமா? அப்படியாவது சாத்தான் பார்ப்பான். கொஞ்சம் கேப் விட்டாம்னா சேரை போடுவான், உட்காந்துருவான். எங்க? உள்ளுக்குள்ள. கடைசியில் ஃபர்ஸ்ட் எனக்குள்ள ஆவி இருக்கா? இருக்குப்பா. எப்படி வந்தது? தெரியாதுப்பா, அது உங்க கையிலலாம் இருக்கு. நம்ம இருக்கிறத பொறுத்து தான் நமக்குள்ள ஆவி இருக்கா இல்லையான்னு தெரியும். என்ன ஆவி இருக்கிறது என்பது தெரியும். அப்ப தானியேலுக்குள்ள என்ன விசேஷித்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அந்த ஆவியை நீங்க தான் காத்து கொள்ளணும். நீங்க இந்த சோதனையை தாங்கி கர்த்தருக்காக நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? நீங்க வாசிங்க, தானியேல் 1:17 வசனம் வாசிங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும். இவனுக்கு விசேஷித்த கிருபை. மற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு உயர்வு வித்தியாசமாய் இருக்கணுமானால் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நிற்கீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் உள்ள உயர்வு வித்தியாசம் படும். 4 பேருக்கு உள்ள கொடுத்த கிருபை வேற, தானியேலுக்கு உள்ள கொடுத்த கிருபை வேற. ஏன்னா அவன் ஸ்பிரிச்சுவலை காத்து கொண்டான், தான் பண்ண தீர்மானத்தை காத்து கொண்டான். அதனால தானியேலுக்கு என்ன கொடுக்கார்?
வாசிங்க. சகல தரிசனங்களையும் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை இவன் நல்லா படிச்சவன், கல்வி நிபுணர் போட்டிருக்கு 3ஆம் வசனத்துல. அவன் யாரு? 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும். இவன் ஏற்கனவே படிச்சு ஞானத்துல தேர்னவன். பிள்ளைகள் நல்ல கவனிங்க, உங்களுக்கு படிப்பு அல்ல உங்களை உயர்த்துவது, அந்த படிப்பு அல்ல தானியேலை உயர்த்தியது, கர்த்தர் கொடுத்த தாளந்து. நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கிருபையாவது உள்ள வாங்கியிருக்கணும். இல்ல பாஷா, என் படிப்பு என்ன? இவன் ஞானத்துல தேறினவன். இவன் யாரு? தானியேல் யாரு? ஆனா அந்த தேறினது இவனை உயர்த்திச்சா, அந்த படிப்பு இவனை உயர்த்திச்சா. கல்வி நிபுணர், கல்வியில யாரு? கல்வியிலேயே நிபுணர், அது இவனை உயர்த்திச்சா? இல்ல. ஆனா இவன் தீர்மானம் பண்ணி கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்ததுனால கர்த்தர் இவனுக்கு கொடுத்த கிருபை இவனை உயர்த்திச்சு. அதனாலதான் இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்ம பிள்ளைகளுக்கு இப்ப என்ன சொல்றோம்? நம்ம பிள்ளைகளுக்கு இப்ப என்ன சொல்றோம்? நல்ல படி, என்ன ஆயிடுவ? கண்டிப்பா அவன் ஆக மாட்டான். நீங்க எந்த பிள்ளையாவது படிச்ச படிப்பு உத்தியோகத்துல இருக்கா? அப்ப ஏன் போட்டு அவனை படி படி, கண்டிப்பா நீங்க படின்னு சொல்லும் போது அவன் மண்டையில ஒன்றும் ஏறாது. அப்ப பாஸ்டர் அவன் போக்கிலையும் விடக்கூடாது, படிக்க சொல்லணும். அதே சமயம் முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கணும். அதுதான் தானியேலுக்கு கொடுத்தது. படிச்சான், ஆனா அவன் படிச்ச படிப்புக்கு உத்தியோகம் வரல. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை தான் அவனை பயன்படுத்துச்சு. அவன் படிப்பு அவனை பயன்படுத்திச்சா? இப்போ இம்மன்னு இருக்காங்க, என்ன படிச்சாங்களோ தெரியாது, படிச்சிருக்காங்க. அது அவங்கள பயன்படுத்துறத விட அவங்க கர்த்தர் பாதத்துல உட்கார்ந்து ஒரு கிருபையாவது வாங்கினா அந்த கிருபை அவங்கள பயன்படுத்து. சாமுவேல் என்னத்தை படிச்சார்? ஒன்றும் படிக்கல. ஆனா அவர் பேர் என்னது? தான் முதல் பெயர்சபா வர தீர்க்கதரிசி. நம்ம பேர் ஒரு அளவுக்கும் நம்ம படிக்கிற படிப்பு நம்மளை உயர்த்தாதியா. ஆனா ஒன்னே ஒண்ணு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை உங்களை உயர்த்து. அதை தான் நீங்க பயன்படுத்துங்கன்னு நான் சொல்றேன். அதை தான் இப்போ நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒரு 5 நிமிஷம். தாவீது சகோதரர் படிப்பு இருந்தது. அந்த படிப்பு உள்ளவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? அப்படியே உட்கார்ந்துருக்கான், ஈட்டியை வச்சுட்டு கேடகத்தை வச்சுட்டு. படிப்பு என்ன செஞ்சிருக்கு? அப்படியே உட்காரதான் வைக்கும், முன்னேற விடாது. ஆனா தானியேலுக்கு படிப்பு இல்லை, ஆனா என்ன இருக்கு? கிருபை இருக்கு. தாவீதுக்கு என்ன இருந்தது? படிப்பு இல்லை, என்ன இருந்தது? அது அவனை முன்னேற விடுது. இங்க இவன் படிச்சுட்டு இவன் இங்க உட்கார்ந்துருக்கான், அவன் படிக்காம முன்னேறுதான். எப்படி இது? அதுக்காண்டி படிப்பு வேண்டான்னு நான் சொல்றேன். முக்கியத்துவம் அதிகமா அதுக்கு கொடுக்காதீங்க. அதை தான் நான் சொல்றேன். முக்கியத்துவம் அதிகமா கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தருக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்காக நீங்க எதை இழந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுல மாற்றுக்கத்தே இல்லை. ஐயா, சாஸ்திரிகள் ஜோசியரால சொல்ல முடியாததை தானியேலை கூப்பிட வேண்டியதா இருக்கு. அங்க சாஸ்திரி இருக்கான், ஜோசியர் இருக்கான், அங்க வேற கர்த்தர் வேற வந்து எழுதிட்டு போயிட்டார். கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? இப்போ யாரை கூப்பிடுதான்? எப்போ இவங்களால முடியாது, தானியேலை
அந்த படிப்பு அவனை கொண்டு வந்துச்சா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபை அவனை கொண்டு வந்துச்சா? அந்த கிருபை தான் அவனை வேலையில உயர்த்திச்சு. படிப்பு நம்மளை எந்த வேலையிலும் உயர்த்தாது. கர்த்தர்ட்ட இந்த கிருபையை வாங்குங்க, அந்த கிருபை உங்களை உயர்த்தும். கண்டிப்பா உயர்த்தும், உயர்த்தும். அதுக்கு தான் இவ்வளவு உதாரணம் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் உயர்த்துமான்னு கேட்பியே, அதுக்கு தான் இவ்வளவு உதாரணம் நான் சொல்லித்தரேன். இதை விசுவாசிங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசிங்க. இவனுக்கு என்ன கொடுத்தா? தானியேலுக்கோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். வாசிங்க. அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல். வித்தியாசத்தை பாருங்க. தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல அண்டர்லைன், என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இவனை போல வேறொருவனும் காணப்படலையாம். இவன் என்ன செஞ்சான்? அப்படி படிச்சானா? நம்மனா விழுந்து விழுந்து படிப்போம். எப்படி தெரியுமா? விழுந்து படிப்போம். சுப்பு சுல்தான் அப்படிமா. எப்படி தூங்கிக்கிட்டே? யாரு? திப்பு சுல்தான். விழுந்து படிப்போம். ஆனா இவனை உயர்த்தியது படிப்பு இல்லை. அதனால தான் பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபிங்கன்னு சொல்ல காரணம் தான். அவன் மேல தேவ கிருபை இருந்தா வரும். அந்த கிருபை அவனை உயர்த்தும். கிருபை கண்டிப்பா உயர்த்தும். அவன் ஒரு கிருபையாவது கர்த்தர்ட்ட இருந்து வாங்கிட்டான்னு வைங்களேன், அந்த கிருபையே அவனை மேல கொண்டு போகும். இவன் படிச்சுட்டு தான் வந்தான். ஆனா கர்த்தர் கொடுத்த கிருபை தான் இவனை உயர்த்துச்சு. கர்த்தர் கொடுத்த கிருபை தான் இவனை பயன்படுத்துச்சு. ஒவ்வொரு போஸ்டிங்கும் போறான் பாருங்க. எப்படி போறான்? நம்மனா பணத்தை கொடுத்து போவோம். இப்பெல்லாம் ஒவ்வொரு போஸ்டிங்கும் எப்படி கிடைக்கி? பாஸ் ஆனாலும், தேர்வில் பாஸ் ஆனாலும் பணம் கொடுத்தா தான் வேலை சேர்க்கான். அப்படிதான் போறோம். ஆனா தானியேல் எதுவுமே கொடுக்கலையே. எவ்வளோ கொடுத்தார்? ராஜாவை ஒரு 50,000 வச்சுக்கிடுங்க, எனக்கு அந்த போஸ்டிங்கை மட்டும் கொண்டு கொடுத்தானா? இவனுக்குள்ள இருக்க கிருபையை பார்த்து ராஜாவே அந்த போஸ்டிங்கை கொடுத்துட்டார். ராஜாவே, இதான் தேவனால் உயர்த்தப்படுகிற உயர்வு. அதுதான் நமக்கு வேணும். எந்த மனுஷனும் நம்மளை உயர்த்தான், தேவன் நம்மளை உயர்த்தினா. இதுதான் தானியேலுக்குள்ள இருந்த ஆவி. இதுதான் தானியேலுக்குள்ள இருந்த ஆவி. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம். அப்போ நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன். ஆதலால் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும். கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து நடத்திடுவார். ஜய மோஞ்சகிரார், ஜயமாக நடத்திடுவார். ஜய கீதங்கள் நாம்
ஜய கொடியோமேற்றிடுவான் ஜயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கு ஜயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கு இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நமக்கு ஜெயம் தந்த கர்த்தருக்காய் 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.